அந்த குழந்தையால பெருமை கிடையாது, சிறுமையில் தான் நடைவாய் என்று சொன்னேன்னு கேட்டையாமா? அதனால பார்வதாதேவிக்கு அறிவுரை சொல்லி பகவானான கடவுள் எங்க ஆண்டவனான குழந்தாங்கிற சுடலை ஆண்டவன் அழைக்கிறார். ஏ மகனே மாயாண்டி, ஏ அப்பனே சுடலை ஆண்டவா, என் மகனே மாயாண்டி, என் மகனே சுடல, ஏ எம்பவனே சுடல, ஐயா சுடல, சுடுகாடு போனதால கைலாசம் ஆகாதப்போ, மையானம் போனதால மாணிக்க கைலாசம் ஆகாதப்போ, இடுகாடு போனதால ஈசன் கைலாசம் ஆகாதப்போ, ஈசன் கைலாசம் ஆகாதப்போ, சொன்னபாவி ஆண்டவனா சொன்னபாவி அருமையை சுடல கண்ணைய அப்பாவே பகவான உன்னவை சுடல ஐயா உலகம் போனோமானால் யாரு என்ன புள்ளி என்ன யாரு என்ன புள்ளி என்ன புள்ளி என்ன அப்பாவே பகவான உன்னவை சுடல போனோமானா பெரிய என்ன புள்ளி என்ன என்ன பிறவி செய்த விவரம் என்ன என்று பகவானியிடம் கேட்டவாறு ஆண்டவன் சிவபெருமான் பேர் நாமம் கொடுக்கிறார சுடருளி பிறந்ததால சுடருளி பிறந்ததால உனக்கு சுடலை சென்று மணி பிறந்ததால உனக்கு மாயாண்டி சுடலை ஒரு பெயர் பிறந்ததால உனக்கு சத்ராபதி உண்டர் என்று ஒரு பெயர் பிறந்ததால ஆண்டவனான சுடலை ஆண்டவனுக்கு முப்பேர் கொடுத்த பாண்டவன் சிவபெருமான் ஆண்டவனான சுடலை ஆண்டவனுக்கு முப்பேறு கொடுத்தார். சுடர் விளங்கிலே பிறந்ததினால் சுடலை என்றும், மணி விளங்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்றும், மையானம் போன காரணத்தினால் மாயாண்டி என்றும், முண்டமாக பிறந்ததினாலே முண்டன் என்றும் பேர்நாமம் கொடுத்தார்கள். மூணு பேர்நாமத்தை கொடுத்த மாயாண்டிக்கு அப்பாவே பகவானே
மூன்று பேராமம் கொடுத்த வேளையில் மாயாண்டிக்கு பேர் சூட்டு விழா நடந்த வேளையில் இந்த அரும்பெரு சபையிலே இந்த அலங்காரமான இந்த பந்தலிலே நமது பாப்பான்குள நகரத்தைச் சேர்ந்த நமது அரசு பேருந்தினுடைய டிரைவர் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கேடிசி டிரைவர் நமது பி செண்பகராஜ் அவர்களும் அவருடைய அருமை பேர குழந்தை